ஹலோ, வெல்கம் டு ஏஐ வேதிக் ஆஸ்ட்ராலஜி சேனல். இது வந்து கிளாஸ் த்ரீயோட டீசர். நம்ம ஏற்கனவே கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 பார்த்துருப்போம். கிளாஸ் 3 வந்து சொல்கிறது இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து நம்ம வந்து பிளானட்ஸோடைய கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த் ஃபைண்டர். அப்படின்னா அந்த கிரகங்களுடைய வலிமையை வந்து உங்களுடைய சார்ட்டில் நாம் வந்து பார்க்க போகிறோம். நான் ஒரு சாம்பிள் சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 9 நவகிரகங்களும் எந்தெந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அது உங்களுடைய சார்ட்டில் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்தான பலம் இருக்கா, அது ஃப்ரெண்ட் ஹவுஸில் இருக்கா, இல்லை ஓன் ஹவுஸில் இருக்கா, அது எதோடைய ஆஸ்பெக்டில் இருக்குது. நம்ம ஆஸ்பெக்டை பற்றி திக்பலத்தை பற்றி நிறைய டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸில். ஸோ இந்த கிளாஸ் என்னை பொறுத்தவரை 50% வந்து ஏற்கனவே கவர் பண்ண மாதிரி. மொத்தமாக ஒரு பிளானட்டை எடுத்துக்கிட்டோன்னா 9 பிளானட்டும் அதோடைய காரகத்துவ பலன்கள், ஆதிபத்திய பலன்கள். அதாவது காரகத்துவ பலன்கள் என்பது அது அது எந்த மாதிரி பலன்களை செய்யும். சுக்கிரனாக இருந்தால் சொகுசு வாழ்க்கையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், காமத்தை கொடுக்கும். இதெல்லாம் வந்து வீடு வாகனத்தை கொடுக்கும். இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். அதே மாதிரி குருவுடைய காரகத்துவம் என்ன? நல்ல ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும், விஸ்டத்தை கொடுக்கும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும், கடல் பக்தியை கொடுக்கும், குழந்தை செல்வத்தை கொடுக்கும். இதெல்லாம் குருவுடைய காரகத்துவம். நல்ல எண்ணங்கள், நல்ல சாஃப்ட்டு, நல்ல புத்தி, இதெல்லாம் வந்து குருவுடைய காரகத்துவம். இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துவத்துடைய அதோடைய பலன் ஸ்ட்ரென்த்து என்ன, அது எந்த வீட்டுடைய உங்கள் ஜாதகத்தில் அது எந்த வீட்டுடைய ஆதிபத்தியம் என்பது எந்த வீட்டை சார்ந்தது, அதை வந்து நம்ம வந்து கணக்கு போடுவோம். அதோடைய ஃபைண்டிங், அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய ஸ்ட்ரென்த் என்ன, 100%ல் 50% இருக்கா, 80% இருக்கா, நம்ம ஒரு மார்க் போடுவோம். ஒவ்வொரு பர்சன்ட்டு, அதாவது ஸ்தான பலம் இருந்தால் இவ்வளோ மார்க்கு, ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தால் இவ்வளோ மார்க்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்போம். அது ஃப்ரெண்ட் ஹவுஸில் இருந்தால் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்போம். அதோடைய ஆஸ்பெக்ட்ஸு, ஒரு வேளை குருவுடைய ஆஸ்பெக்டோ இல்லை சுக்கரனுடைய ஆஸ்பெக்டோ இருந்தால் அது மார்க் ஏறும். அதே சனியோட ஆஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா மார்க்கு கம்மியாகும், ராகுவோட மார்க் இருந்தால் கம்மியாகும். அந்த ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி போடுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரபிள் பிளானட்டா, டீம் ஏவா, டீம் பியா, அதை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கணக்கிட்டு நம்ம வந்து அதோடைய பர்சன்டேஜ் போடுவோம். இந்த பர்சன்டேஜ் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கும்போது இந்த கிரகம் எப்படி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யும். அது வந்து 70% இருந்துச்சுன்னா நல்ல ஓஹோன்னு செய்யும் அந்த தசா புக்தியில். அதே மாதிரி நம்ம இந்த கிளாஸில் வந்து என்ன கரெக்டாக என்ன தசா நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசாவுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, புக்தியோட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ ரொம்ப அருமையான கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 50% ஃபைண்டிங் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அதோட ப்ரெடிக்ஷன்ஸு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதோடைய கிரகத்துடைய வலிமையை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த வீட்டுடைய ஆதிபத்தியம் என்பது எந்த வீடு, அதையும் நம்ம பார்ப்போம். ஒரு சார்ட் போட்டு இந்த லக்னத்தில் இந்த சுக்கிரன் வந்து இந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் செய்யக்கூடிய ஆள், இந்த வீட்டுடைய அதிபதி. ஓகே, உங்களோட ஜாதகத்தில் எத்தனாவது வீட்டுடைய அதிபதி, குரு, சுக்கிரன், சனி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானட்டையும் 9 பிளானட்டையும் இந்த கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து நான் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபைண்ட் பண்ணி பர்சன்டேஜ் படியே நான் ஃபைண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். கடைசியில் இந்த கிளாஸில் வந்து உங்கள் சார்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி போடுறதுக்கு நான் வந்து ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். அந்த ஒர்க் ஷீட்டை பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போகிறோம். 9 பிளானட்டோடைய ஸ்ட்ரென்த் ஃபைண்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரென்த் ஃபைண்டர் கண்டுபிடிச்சா அடுத்த 2-3 கிளாஸில் என்ன பண்ணால் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துடுவோம். நம்ம இப்போயே இந்த கிளாஸ்லேயே ஒரு கடைசி முடியும் போது இந்த தசாபுக்தி எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கிளாஸில் அருமையான கிளாஸாக இருக்கும். ஐ எம் வெரி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கிளாஸ் திருப்பி நான் நடத்தியிருந்த பாருங்கள். எப்படி சந்திர அதியோகத்தை பற்றி பேசியிருக்கேன். எல்லா ஆஸ்பெக்ட்டு, குருவோடைய ஆஸ்பெக்ட் எப்படி, குருவோடைய ஆஸ்பெக்ட் வந்து ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் 5, 7, 9, சனியோட ஆஸ்பெக்ட் வந்து 3, 7, 10, செவ்வாயோட ஆஸ்பெக்ட் வந்து 4, 7, 8. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோடைய ஆஸ்பெக்டையும் பேசி அந்த சந்திர அதியோகம் எப்படி, அந்த 3 இலுமினேஷன் பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி எப்போ இந்த சந்திர அதியோகம் வேலை செய்யும், அதோடைய ஆஸ்பெக்ட் வந்து வித்தியாசப்படும். 6, 7, 8. ஸோ அது எப்படி வந்து அந்த 6, 7, 8 எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு அந்த சந்திர அதியோகத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி ஒரு சார்ட்டை வந்து ஃபுல்லாக அதை ஸ்ட்ரென்த் ஃபைண்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து உங்களோட சார்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ஃபைண்டர் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸில் மேற்கொண்டு இன்னொரு ஸ்ட்ரென்த் ஃபைண்டர் வந்து நம்ம வேகமாக பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த கிளாஸை நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த் ஃபைண்டர் போட்டுட்டோன்னா அடுத்த 2-3 கிளாஸில் கடகடன் வந்துடுவோம். நம்ம இது வந்து நான் பொறுத்தவரை 50% நம்ம டச் பண்ணிட்டோம். ஓகே, 50 to 60% சொல்லுவேன். ஆதிபத்தியத்தை சொல்லிக் கொடுத்தது வந்து அதுக்கப்புறம் எல்லாமே சார்ட்டு தான். இன்னைக்கு கிளாஸை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்தவொடனே 10வது நிமிஷமே நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் சார்ட் ஆரம்பிச்சாச்சு. இந்த சார்ட்டை போட்டு தான் கிளாஸே ஆரம்பிச்சது. ஸோ அதனால் வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைட் ரொம்ப கம்மி இந்த கிளாஸில். ஸோ ஐ ஹோப் யூ வில் பி என்ஜாயிங் இட். உங்களோட ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்க்குறேன். மேற்கொண்டு என்ன நீங்கள் வந்து 15 கிளாஸ்க்குள்ளே முடிக்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே இந்த இடத்துல இது பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் சி த மெட்டீரியல். இங்கே வந்து என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன்.
நீங்கள் பார்த்துக்கலாம். ரீகேப் பண்ணியிருக்கேன் கிளாஸ் 2வை. அதுக்கப்புறம் நான் சொல்லுது ரீகேப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை வெரி குயிக்காக. ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே, ஸோ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணோன்னே நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இது பண்ணோன்னே கிளாஸ் 3 ஏன்னா ரீகேப் பண்ணியிருப்பேன். பிளானட்டரி ஆஸ்பெக்ட்ஸை பற்றி பேசியிருப்பேன். திருக் பலம், திருஷ்டி பலம், ஓகே, அதோடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டை பற்றி டீட்டெயில் பண்ணியிருப்பேன். சந்திர அதியோகத்தை பற்றி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சார்ட் ரிவ்யூ, எவாலுவேட்டிங் பிளானட்டரி ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் பேசியிருப்பேன். சத்பலம், ஓகே, திருக் பலம், இதெல்லாம் பற்றி பேசியிருப்பேன். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஷேரிங் மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே நீங்கள் ஷேர் இது பண்ணும்போது கான்டென்ட் வந்து நீங்கள் பே பண்ணோடனே $5 கொடுத்து பே பண்ணோடனே இங்கே எல்லா கான்டென்ட்டு வீடியோலேருந்து எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பு அந்த ஸ்லைடில் இருக்குது. வாட்ஸ்அப்போட நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அனுப்புங்க. சரிங்களா? ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பாய்.